அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறதாம். நாளைக்கான எபிசோடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை என்ன நடந்திருக்கு, காவேரி நம்ம விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா, அது கண்டிப்பாக அப்கமிங்கில் சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா, நிவினும் யமுனாவும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ யமுனா அவளுக்கு என்ன நீங்கள் அவ்வளோ அக்கறையாக எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, காவேரி காவேரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதோ இருக்குது, நான் காவேரி கிட்டே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா யமுனா. அப்போ நிவின் என்ன சொல்கிறாரு, காவேரி இப்போ கிட்டே போய் அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீ பேசுன அப்படின்னா அப்படியே போயிரு, இங்கே வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக எதுக்கு அவளை பற்றி பேசினா உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. யமுனா கேட்பாங்க. அப்போ அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஒரு தடவை 2 தடவை அவர் கம்முன்னு இருப்பார், யமுனா கிட்ட சொல்லாமல். இப்போ எனக்கு 2வது ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, இந்த யமுனா மேட்ரு இப்படியே இருக்க, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நர்மதா ஒரு 2 தடவை காவேரி தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. என்னடா அக்கா தனியாகவே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. விஜய் மாமா கிட்ட அவங்க பேசுகிறாங்க இல்லையா, அப்போ மாமா கிட்ட சொல்லுவாங்க, போய் விஜய் கிட்ட சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மாமா 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 காவேரி அக்கா தனியாகவே உட்காந்து பேசுகிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, அது என்னன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக அது எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா, என்ன சொல்கிற யமுனா நர்மதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மாமா, அவளும் ஒரு ஏஜ் அட்டன்மெண்ட்டாக ஒரு மெச்சூர்டான பொண்ணு தானே நர்மதாவும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க போல். அக்கா கங்கா அக்கா மாசமாக இருக்கிறதுனால அத்தை இப்படியெல்லாம் சொன்னது அக்காவுக்கு கஷ்டமாயிடுச்சு போல். அதனால் காவேரி அக்கா தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன், நான் போய் கேட்டப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி காவேரி அக்கா சொல்லிட்டா அப்படின்னு நர்மதா விஜய் கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக. ஏன்னா நர்மதா கேட்குறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நர்மதாவை நீங்கள் நோட் பண்ணிங்களா, நர்மதா அவங்க அத்தையும் பார்ப்பாங்க, காவேரியும் பார்ப்பாங்க. அப்போ நர்மதாவுக்கு ஏதோ சீன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த யமுனா மேட்ருக்கு வருவோம். யமுனா விஜய் அதாவது நிவினை டென்ஷன் படுத்தி டார்ச்சர் பண்ணி இப்போ காவேரி கிட்ட போய் கேட்பாங்க. காவேரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே நீ எதுக்கு சண்டை போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்போ எல்லாருமே நீ இங்கே இருக்கிறதுனால அவள் வாழ்க்கை கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. உன்னால் யமுனாவோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும் போல் நீ செஞ்சு வச்ச வேலையால் அப்படிங்கிற மாதிரி அவங்க காவேரியை கஷ்டப்படுத்த மாதிரி பேசுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதில் கங்கா பேச மாட்டாங்க அப்படிங்கிறதான். ஆனால் நான் சாரதா சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீ கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீ ஒன்னால் அதாவது யமுனாவும் வீட்டுக்கு வந்துடுவா போல், நீ போய் எதுக்கு அந்த பையன்கிட்ட பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களோ அப்படின்னு தோணுது. நிறைய நாளாக பக்கமும் பெரிய பெரிய பிரச்சனையை காவேரி சந்திப்பாங்க அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் நர்மதாவுக்கு இதில் ஏதோ சீன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 2 நாளுமே அன்றைக்கே ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை மீட் பண்ணும்போதே எனக்கு தோணுச்சு. ஆனால் 2வது டைமே யோசித்தேன் நான், சரி ஏதோ பிளானாக போட்டு நர்மதா விஜய் கிட்ட சொல்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. விஜய் அக்கா மாசமாக இருக்கா, அது சொல்ல முடியாது அவங்களால, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. இந்த மாதிரி சுற்றி வளைச்சி சொல்கிறதுக்கு காவேரி ஃபீல் பண்ணுறா, எதுக்கு ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறத விஜய் யோசிப்பார் இல்லையா. ஏன் காவேரி என்னாச்சு, எதுக்கு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்த, சொல்லு அப்படின்னு காவேரியை கூட்டி தனியாக வச்சு ஏதோ ஒரு கடையிலையோ ஏதோ ஒரு கோயிலையோ எங்கேயோ வச்சு பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கான ஸ்பேஸுக்கு கிரியேட் பண்ணுறது நம்மளோட நர்மதாவாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், சரிங்களா. நீங்கள் அதை நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை சொல்லலாம், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் நோட் பண்ணேன் 2 நாள் யமுனாவும் அதாவது நர்மதாவும் காவேரியும் பேசிட்டு இருக்கிறத நான் நோட் பண்ணேன். இன்றைக்கி எபிசோடில் கூட
என்னக்கா நீ தனியாக பேசிகிட்டு இருக்க, என்னக்கா யார்கிட்டக்கா பேசிகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது தேவையில்லாத சீன் தானே. ஆனால் அது வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஏதோ இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ நர்ஸு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா எதுக்கு வர்றாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா. அப்போ குட்டி பொண்ணு அப்படின்னு அதை விட முடியாது, அதுக்கு தனியாக முக்கியத்துவம் கொடுத்து தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நர்மதாவால் விஜய்க்கு வந்து விஜய்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் போகும். இன்ஃபர்மேஷன் போனோடனே விஜய் வந்து அதை காவேரி கிட்ட போய் பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி வர்றதுக்கு தான் நல்லா இருக்கும், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நிச்சயமாக. ஆனால் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இந்த நர்மதா வந்து அதாவது இந்த யமுனா வந்து பயங்கரமாக நிவினை போட்டு டார்ச்சர் பண்ண போகிறாங்க, அது தெரிஞ்சு போச்சு. இப்போ தனியாக எக்ஸிபிஷனுக்கு போகிறப்போ வந்து கண்டிப்பாக நிவினு கூட போவார், நிவினுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீ பாட்டுக்கு கடை அப்படிங்கிற மாதிரி. அதாவது யமுனா என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக நிவின் போய் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அப்போ இவ்வளோலாம் போய் பண்ணுறாரு, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் வாழ்க்கையை இவ கெடுக்க போகிறா, இவ இங்கே இருந்து என் வாழ்க்கையை சேர்த்து நானும் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து யமுனா பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ காவேரிக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. காவேரிக்கிட்டே போய் கேட்குறேன்னு வேற சொல்லுது இல்லையா இந்த யமுனா. அதனால் வந்து இப்போ யமுனா பக்கம் சாய போகிறாங்க. யார்? சாரதா. நீ வந்து அவன்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தால் நீ வந்து இது பண்ணிக்கோ, அவன் கூட போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ எதுக்கெடுத்தாலும் காவேரியை வந்து திருப்பி விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த யமுனா பண்ணுற டார்ச்சலால் வந்து இப்போ அங்கே சாரதா வந்து நிவின்கிட்ட பேசுகிற மாதிரி வரும். என்ன பேசுகிற மாதிரி வரும்? நீங்கள் தம்பி என் பொண்ணை நல்லா வச்சுக்கோங்க, அவன் வந்து அழுறா, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லும் போதே அப்போ வந்து நிவினுக்கும் யமுனாவுக்கும் சண்டை வரும்போது இப்போ ஏன் நீங்கள் போய் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இவ்வளோ விரைவாக இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே விஜய்க்கு தெரிய வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வில்லன் கேங்கு எல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக விஜய்க்கு காவேரி மாசமாக இருக்கிறது தெரிய போகுது அப்படிங்கிறது தான். அந்த டைமில் வந்து காவேரி கிட்ட விஜய் கோவப்படுவார். அந்த மாதிரி சீன் தான் கொண்டு வர போகிறாங்க. விஜய் இவ்வளோ அதாவது ஒரு டைம் மீட் பண்ணி இந்த அதாவது நர்மதாவால் வந்து விஜய் காவேரி மீட் பண்ணி பேசிட்டு கண்டிப்பாக நல்லா சந்தோஷமாக பேசிட்டு அதுக்கப்புறமா நிவின் மூலமாக தெரிய வரும்போது விஜய் வந்து காவேரி மேலே கோவப்படுவார் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி சீன்ஸ் தான் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அந்த மாதிரி சீன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அதுக்கான வழியை தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த யமுனா வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுது சரியா. அப்போ அது அவர் என்ன பண்ண முடியும்? நிவினால் ஒரு தடவை 2 தடவை பேசாமல் இருப்பார். அவர் காவேரிக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க மாட்டார். அவருக்கு வேறு வழியே இல்லை. அவருக்கு மட்டும் தான் தெரியும், அதனால் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. யார் என்ன சொன்னாலும் அவர் வந்து காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறதை நிறுத்தவே மாட்டார் நிவின். அப்போ வந்து என்ன பண்ண முடியும்? அப்போ ஏன் இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுற, என்னாச்சு, நீ என்ன அப்படின்னு கேட்குறத தப்பாக பேச வாய்ப்பு இருக்குது. அப்போ அடைச்சி வாய மூடு, நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் வந்து இதனால தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஓடி போய் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு போய் இந்த யமுனா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக இந்த கங்காவை விழுந்து கவனிக்கிறாங்க எல்லாருமே. அது எந்த இதில் போய் முடிய போதோ தெரியல. காவேரியை கண்டுக்கவே மாட்டுறாங்க. அது நல்லபடியாக தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ட்வின்ஸ் வேறு இருக்குது, பார்ப்போம் சரிங்களா. விழுந்து கவனிக்கிறாங்க. அது என்னமோ எனக்கு பிடிப்படலைங்க. கங்காவுக்கு விழுந்து கவனிக்கிறது, கங்கா வந்து குழந்தைய பற்றி எடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை. இவ்வளோ விழுந்து கவனித்தா, ஒரு அளவாக கவனித்தா பரவாயில்ல. அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. கங்கா குழந்தை எனக்கு டவுட்டாக இருக்குது. காவேரி குழந்தை உறுதியாக பிறக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் மக்களே. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, நிறைய பேசலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். எனக்கு காவேரி குழந்தை கன்ஃபார்மாக ஆயிடுச்சு அப்படிங்கிறத, கங்கா குழந்தை இழுபறியாக இருக்குது, டவுட்டில் இருக்குது அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது. பார்ப்போம். ஏங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு தோணுது, அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா.